ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு KL2S சேனல். உங்களுக்கு இந்த நேச்சர் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்தே ஆகணும். இது என்னென்னா சிகாகோ, நாங்கள் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் உள்ள சிகாகோ பொட்டானிக்கல் கார்டன், ரொம்ப பெரிய கார்டன், ரொம்ப ஃபேமஸ். அங்கே போயிருந்தோம். அங்கே பார்த்தா ஃப்ளவர்ஸ், அப்புறம் எல்லா விதமான செடிகள், அப்புறம் மரங்கள், அதை பற்றி தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்ட்டு. ஸோ இந்த பொட்டானிக்கல் கார்டனை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு, நிறைய ஏரியா இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ ஹவர்ஸ், 3 to 4 hours ஆகும். அதுவும் இங்கே என்னென்னா, நீங்கள் பொட்டானிக்கல் கார்டன் போகிறப்ப இங்கே எல்லாமே அலோவ் பண்ணுவாங்க. சாப்பாடு எல்லாமே நீங்களும் ஒரு பேக்கில் யூஸ்வலி என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் இந்த வேகன் எடுத்துகிட்டு வரோம். வேகன்னா அப்படி எடுத்துகிட்டே போகலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். உள்ளே போயிட்டு பிக்னிக் கொஞ்சம் பண்ணுறதுன்னா பண்ணலாம். ஸோ நல்ல ஏரியாவில் உட்காந்து ஸோ ஹோல் டே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். நிறையா ஃப்ளவர்ஸ் பாருங்கள், எவ்வளோ அழகழகாக பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் எல்லா விதமான செடிகளும் இருக்கும். அதில் நேம் போட்டு எல்லாம் எழுதி அழகாக வச்சுருக்காங்க. ஃப்ளவர்ஸ், அப்புறம் ரோஸ் கார்டன். அப்புறம் ரோஸ்குள்ளே போனீங்கன்னா அவ்வளோ வாசமாக இருக்குது இந்த ரோஸ் கார்டன். ஸோ இது பார்க்கவே ரொம்ப அழகாக, ரொம்ப பெரிய இடமா இருக்குது. பாருங்கள் எப்படி அழகாக டெக்கரேட் பண்ணி அதில் வெவ்வேறு விதமாக ஃப்ளவர்ஸ், இந்த செடிகளை வச்சு. அப்புறம் இந்த பொன்சாய் ட்ரீ, இந்த பொன்சாய் ட்ரீயெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷம், 100 வருஷம், 500 வருஷங்கள் அந்த மாதிரி உள்ள பொன்சாய் ட்ரீலாம் இருக்குது. நீங்கள் அந்த பாருங்கள், அந்த இப்போ பார்க்குறதெல்லாம் பாருங்கள், சிலது ஜப்பனீஸ், சைனீஸ். அந்த பொன்சாய் ட்ரீலாம் வெரி ஃபேமஸ் பொன்சாய் ட்ரீ. அப்போ அங்கே என்ன, நீங்கள் கையை வச்சா கூட அந்த அலர்ட் போயிடும். அதில் ஏதாவது பண்ணணும், நீங்கள் எதாவது பண்ணணும் அப்படின்னா ஒன்று சிக்னல் போயிடும். ஸோ அது அழகாக டிஸ்பிளே ஃபோட்டோக்கெலாம் அப்படி பயங்கரமாக இருக்கும். அந்த ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க அழகாக. ஸோ பாருங்கள், எந்த விதமான இந்த எல்லாம் 50 மினிமம் 50 years, 60 years old, 100 years old, அதுக்கு மேலே தான். சிலது 500 years old அப்படி தான் இருக்கும். அப்புறம் அந்த கார்டன், ஸோ அந்த கார்டன் பார்த்திங்கன்னா அப்படியே நடந்து போகலாம். அவ்வளோ ரம்மியமாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ரோஸ், இப்போ நான் சொன்ன மாதிரி பாருங்கள், எல்லா விதமான ரோஸ், கலரான ரோஸஸ்லாம் இருக்கும். அதுவும் நம்ம இந்த ஸ்ப்ரிங்கில் போனோம்னா இன்னும் நல்லாவே இருக்கும். ஆக்சுவலி என்னென்னா எல்லாம் பிளாசம் பண்ணி அழகாக இருக்கும். நாங்கள் போனதுக்கு என்னென்னா கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ஸ்ப்ரிங் முடிகிற போகிறப்ப தான் போனோம். இப்போ தான் சம்மர் ஆரம்பிக்க போகிறப்ப தான் போனோம். அப்போ பாருங்கள், ஈவன் அந்த லில்லிஸ் அதெல்லாம் அழகாக இருக்கும். ஸோ இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்பப்போ அங்கங்கே உட்காந்து எல்லோரும் ரெஸ்ட் பண்ணுவாங்க. அங்கே பாருங்கள், ஐலாண்ட் இருக்குது. ஒரு 2-3 ஐலாண்ட் இருக்குது. அது என்னென்னா, இந்த ஸ்கொக்கி ரிவர் அதோட அங்கே உள்ள அது பேஸ் பண்ணி இந்த ரிவர். ஆக்சுவலி இது எல்லாமே ஃபுல்லாக மெயின் மேடு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கடைசியில் நீங்கள் வீடியோ பார்க்குறப்ப அழகாக அது சொல்லுவாங்க. ஏன்னா பெரிய ட்ராம்லேயும் நீங்கள் என்ன உட்காந்துட்டு அப்படியே சுற்றி பார்க்கலாம். ஒரு 30 minutes அந்த ட்ராம் ரைடு போகும். அப்படியே எல்லா ஏரியாவும் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. ஸ்லோவாக அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அந்த டூர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது பண்ணி அப்புறம் உள்ளுக்குள்ளே போனோன்னா இந்த பாருங்கள், இது என்னென்னா ஒரு ஜப்பனீஸ் கார்டன். இப்போ அங்கே உள்ளுக்குள்ளே போனால் ஒரு ஜப்பனீஸ் கார்டன். அப்போ அந்த ஜப்பனீஸ் கார்டனும் அழகாக இருக்கும். அந்த உள்ள ஜப்பனீஸ் ட்ரீ, அங்கே உள்ள ட்ரீ எல்லாமே எப்படி இருக்குதுன்னு அதை அழகாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்புறம் அங்கே உள்ள ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்குது. இந்த பாருங்கள், இந்த வீட்டுக்குள்ளே போனோன்னா நம்ம வீட்டுக்குள்ளே போக முடியாது. பட் ஆனால் அதை என்னென்னா வெளியிலேருந்து பார்க்கலாம். இந்த ஜப்பனீஸ் வீடு என்னென்னா நம்ம வெளியிலேருந்து பார்க்கலாம். ஒரு சின்ன வீடு தான், ஆனால் க்யூட்டாக அழகாக அந்த வீடு இருக்கும். அந்த பாருங்கள், தண்ணி ஊற்றுறது இருக்குது. அப்புறம் அந்த பல்பு லைட்டெல்லாம் இருக்குது. அப்புறம் இந்த தண்ணி, ஸோ அவங்க மாடலில் அந்த உட்காந்து சாப்பிட்ற இடம், அந்த மாதிரி ஹாலு, அந்த மாதிரிலாம் இருக்குது சின்னதாக. அதனால் வெளியிலேருந்து நம்ம பார்க்க முடியும். அந்த டோர் க்யூட்டான ஒரு டோர் இருக்குது. அப்போ உள்ளக்குள்ளே போக முடியாது. அப்போ அதுவும் நீங்கள் கண்டிப்பாக அதை அழகாக பார்க்கலாம். ஜப்பனீஸ் கார்டன். அந்த ஜப்பனீஸ் கார்டன் முடிச்சுட்டு அப்படியே நடந்து போனோம். அப்படியே சுற்றி போனால் அங்கே பேர்ட்ஸ்லாம் நிறையா வரும். அங்கே பேர்ட்ஸ்லாம் வரும். நல்ல நிழலான இடமும் நிறையா இருக்குது. அப்புறம் பச்சை பசேர்னு பார்க்குறதுக்கு உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ அழகாக இயற்கையோட. உங்களுக்கு இயற்கை ரொம்ப பிடிக்குமா, அப்படியே காமாக ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு அங்கே ஒவ்வொரு செடி, அந்த மரம், என்ன மாதிரி மரம், எப்படிலாம் இருக்குது, அது எங்கேருந்து வந்தது, எப்போ மெயின்டைன் பண்ணுறாங்க, எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படிலாம் நீங்கள் பார்க்கலாம்.
ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து என்னென்னா ஒரு வாட்டர் ஃபால் கார்டன் அப்படின்னு ஒன்று இருக்குது அங்கே வாட்டர் ஃபால் கார்டன். பட் ஆனால் இப்போ நாங்கள் போனப்போ அந்த வாட்டர் ஃபால் தண்ணி இல்லை. பட் ஆனால் அங்கே வாட்டர் ஃபால் கார்டன் மேலெலாம் ஏறி போகலாம், அழகாக ஒரு வியூ வரும் பாறையெல்லாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த வாட்டர் ஃபால் கார்டன். அப்புறம் இந்த தண்ணி வாட்டர், இந்த ரிவர், அந்த ஐலாண்ட், அது அழகாக இருக்கும், அதை பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 30 மினிட்ஸ் இருக்கும், ஒரு 35 மினிட்ஸ் to 45 மினிட்ஸ் இருக்கும் அங்கே போகணும். நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் வெளியில் வந்துட்டு என்ன சாப் பண்ணிவிட்டு கையில் வந்து அந்த ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸிட் பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ளே போகலாம். இப்போ நீங்கள் கார்லேயே ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து மறுபடியும் உள்ளே போயிட்டு நீங்கள் ஸ்டாம்ப் பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ளே போகலாம். இங்கே வந்து யாரும் கேட்க மாட்டாங்க. சில பொட்டானிக்கல் கார்டன் நம்ம ஊர்லலாம் வந்து இதை எடுத்து போக அதை எடுத்து போகக்கூடாதுன்னு மலேசியாவிலும் இப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ ஆனால் இங்கே வந்து என்னென்னா இங்கே எல்லாம் ப்ளூ கலர் ஃப்ளவர், பர்பிள் கலர் ஃப்ளவர் அழகாக இருக்குது. டிஃப்ரெண்ட் விதவிதமான செடி இருக்குது, எல்லா விதமான செடி. அது சில பேர் நின்று அவ்வளோ நேரம் அதை கதை பேசிகிட்டே இருக்காங்க, அந்த செடியை பற்றி ஒவ்வொரு பிளான்ஸை பற்றி பேசிவிட்டு அது எப்படி இருக்கும் என்ன பண்ணும் அப்படின்ட்டு. அதனால் இது இன்டோரா அவுட்டோரா அப்படின்ட்டு பண்ணுவாங்க, ஒன்றுக்கு அந்த பேர் போட்டு அதெல்லாம். அப்புறம் இங்கே வந்து ஒரு மியூசிக்கல் டவர், ஆனால் மேலே அது ஏற முடியாது. மியூசிக்கல் டவர்னு ஒன்று, அங்கே உட்காந்து ரெஸ்ட்குள்ளே பண்ணலாம், நிறைய ஏரியா இருக்குது, அங்கே ரெஸ்ட் பண்ணலாம். அப்புறம் இது வந்து என்னென்னா பிளான்ஸ் கன்சர்வேஷன் சென்டர் அப்படின்னு. அப்போ வந்து என்னென்னா அங்கே அழகாக டிஸ்பிளே வச்சுருக்காங்க, என்னென்னா ஒரு சில ஸ்மெல்லை நீங்கள் மோந்து பார்க்கலாம், அது எப்படி இருக்கும், ஸ்மெல் இருக்கும் அப்படின்னு. அப்புறம் அந்த போலன், அப்புறம் வந்து அந்த செடியெல்லாம் எப்படி அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அந்த சீடிங் எப்படி பண்ணுறாங்க, அந்த ஆக்சுவலி அவங்க ஆஃபீஸ், அதில் அந்த சயின்டிஸ்ட்டு இதெல்லாம் வேலை பார்க்க அந்த லெபார்ட்ரி எல்லாமே அங்கே இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் லெபார்ட்ரி எல்லாமே இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் போய் பார்க்கணும் நல்லா. ஆனால் உள்ளுக்குள்ளே போக முடியாது, வெளியிலேருந்து பார்க்கலாம். எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்பிளே வரும். சைடில் ஒவ்வொரு செடியும் அது என்னென்னு பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு அதை அழகாக வச்சுருப்பாங்க இந்த கன்சர்வேஷன் சென்டர். ஸோ இதுவும் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய இடம். உங்களுக்கு தாவரம் பிளான்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை போகலாம். எனக்கு ரொம்பவே பிடிச்ச இடம், ரொம்ப ரம்மியமாக இருந்தது. இப்போ நாங்கள் வந்து பிக்னிக் பண்ணுறாங்க. இப்போ வந்து என்னென்னா ட்ராமில் ஏறிட்டோம் நாங்கள், அதெல்லாம் ஒரு சுற்று வந்துட்டு அப்புறம் டயர்ட் ஆகிட்டு ஒரு ட்ராமில் ஏறிட்டோம். ட்ராமில் ஏறினோம்னா என்னென்னா அவங்களே டூர் சொல்லிகிட்டே என்ன பண்ணணும். ஸோ அதை நான் அப்படியே ஆடியோ வந்து எனேபிள் பண்ண போகிறோம். This is only for the gods. No one's allowed on this first island. See how the trees are shaped and pruned and topped off. Well, ladies and gentlemen, what our grounds crew do, they take these power ladders, they tell me. A lot of people are clamoring to get across the waters to get here. They heard about it. You've got to get here. People live right here, don't even. This shoulder building is a summer retreat for the samurai warrior. He comes from his chaotic day, built over Japan for real. They took it down piece by piece, right over to us. And the same craftsman that built over Japan came right along with it, put it right back up over here. It's very scenic, open to the public on Sundays from 1 to 4. You can go inside these plants, evaluate these plants for 4 years. 4 years testing. See which ones are going good here in the Midwestern soil, which ones can endure the climate here in the Midwest, which ones are disease resistant, among other things the scientists look for and study for. And as these gardens are very large, like I said before to you visitors, maybe you want to walk through these right around, even out, so the visitor walk and contemplate all the beautiful surroundings over there. They put in hundreds of thousands, hundreds of flowery bulbs and grass over it, even in out. They, you all don't know what fun is on the job. Oh my God, we had some fun here at the gardens. He's retired now because he paid his dues here at the gardens. If he so wish to do so. Just another lovely walk-through area. And nice, everything you see is Tesla Valley. Tesla Valley on both sides of the road. Behind our head house coming up to your left, all this white building is your production greenhouse. In our production greenhouse, we have 250,000 plants. These roses, I think, were put in late because they're not up, but they'll be up before the end of June, I'm sure. They're starting to come up now.
It's like a hospital where they work on all those bonsai trees. We got 180 bonsai trees here. So you will not see the same bonsai tree here in our courtyards at all. You're thinking looking at the same one, but you're really not, because they switch these bonsai trees off and on all the time. Just like they change the gardens, the flowers in the gardens. They change our prairie community. Before Illinois was settled, 2/3 of Illinois was covered with prairie. All the prairies long but gone now, except for a few, I say, areas. So what the Chicago Botanic Garden has done, recreated 6 prairie communities. Get a visit, look, see what used to be hundreds and hundreds of years ago. Through the gardens, come out here, walking all out here throughout the prairies. This is how we learn. Then we can go to the library if we want. No. Anybody want to get off at this time? This is second drop off. Lovely, lovely walk-through area. As we roll up the road on the other side of the lake, all these beautiful trees. This is called Century Garden. It appeals to all our senses throughout the seasons over there. And as you walk the woodland path, the kids can run ahead if they wish, where you can feel, touch, smell, read the Frankenstein. And Skokie River to your left, that's flowing in the opposite way we're going. On the other side of Skokie River is nothing but prairie, prairie, prairie. And actually the prairie wind the pathway. You look at the blocks of your 9 islands here at Chicago Botanic Gardens. There's your fruit and vegetable garden over there, where we have tons and tons and tons and tons of fruit veggies over there. Everything over there is organic. We have nut groves over there. Beehives over there. We got a gigantic apple orchard where you visit, walk through this lovely apple orchard, sit on a big stool at the apple orchard, enjoy that from the garden. That's really wonderful. Blue sided travel. Some people prefer to walk. It all depends on what you want to do. But we will shut you from here to the visitor center and back. You see the pupa, right? Huh? You see the pupa and all that? So you have to see in the plant somewhere maybe. You have to see carefully. Small thing maybe. Oh, that pupa. It's a diary. This one? Right. Wait. They actually choose to be independent, that is. இப்போதான் கொண்டாந்து விட்டாங்க. கொண்டாந்து விட்டானா? எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போங்க. நான் அப்படியே ஃபுல்லாக அந்த டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போங்க. ஸோ இதுதான் சிக்காகோ பொட்டானிக்கல் கார்டனோட வியூ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ தட் அதே மாதிரி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துடும். ஓகே, பாய், தேங்க்யூ.